வணக்கம், வெல்கம் டு க்ரோ ஸ்ட்ராங்கர். இன்னைக்கு நம்ம அர்மேனிய நாட்டோட சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்க போகிறோம். அர்மேனியா தென்மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ளது. அர்மேனியாவோட கிழக்கில் அஜர்பைஜான், தெற்கே ஈரான், மேற்கில் துருக்கி மற்றும் ஜார்ஜியா ஆகியவை உள்ளது. அர்மேனியன் உத்தியோகபூர்வமான மொழியாகும். அர்மேனியா முன்னாள் சோவியத் குடியரசாக இருந்ததால் ரஷ்யன் முக்கிய வெளிநாட்டு மொழியாக உள்ளது. முழு நாடும் ararat மலையை வணங்குகிறது. மவுண்ட் ararat அர்மேனியாவை ஒரு சூப்பர் வலிமையான பூகம்பத்திலிருந்து பாதுகாத்தாராம். நோவாவின் பேழை அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில்தான் மவுண்ட் araratத்தின் சிகரம் இருந்தது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக மவுண்ட் ararat இப்போது அர்மேனியாவோட எல்லைக்குள் கூட இல்லை. அப்போ எங்கே இருக்கு? துருக்கியில். அதாவது அர்மேனியாவோட முக்கிய தேசிய சின்னம் இன்னொரு நாட்டில் இருக்குது இல்லையா? கிறிஸ்துவத்தை அதன் அரசு மதமாக ஏற்றுக்கொண்ட முதல் நாடு அர்மேனியா. இதற்கு சாட்சியா நீங்க அர்மேனியால எங்க சுத்தி பார்த்தாலும் கிறிஸ்துவ தேவாலயங்களா இருக்கு. அர்மேனியா உலகின் ஒரே இன நாடுகளில் ஒன்றாகும். அதாவது மோனோ எத்னிக் கண்ட்ரி. அர்மேனியாவில் பார்த்தீங்கன்னா வாழும் மக்கள் 97% அர்மேனியர்கள் மற்றும் மீதமுள்ள சிறிய சதவீதம் யாசிடிஸ், ரஷ்யன்ஸ், யுக்ரேனியன்ஸ், குர்துகள் மற்றும் இதுபோல பல சிறுபான்மையினரால் ஆனது. அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளியில் சதுரங்கத்தை கட்டாய பாடமாக எடுக்க வேண்டும். அதற்கான தேர்வுகள் கூட உள்ளன. அர்மேனியாவோட தேசிய தலைநகரம் எரேவான். எரேவானில் உள்ள புகழ்பெற்ற டைக்ரான் பெட்ரோஷியன் செஸ் ஹவுஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பல பெரிய சர்வதேச செஸ் போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளன. சுமார் 3 மில்லியன் மக்கள் வாழும் நாடு அர்மேனியா. ஆனால் இன்று வலுவான சதுரங்க நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. டைக்ரான் வார்த்தானோவிச். இவர் யார்? இவர் பேரில் தானே அந்த செஸ் ஹவுஸ் இருக்குது. ஆமாம், இவர் ஒரு சோவியத் அர்மேனியா கிராண்ட் மாஸ்டர் மற்றும் 1961 முதல் 1963 வரை உலக செஸ் சாம்பியனாக இருந்தார். அவருக்கு இரும்பு டைக்ரான் என்று செல்ல பெயர் கூட சூட்டப்பட்டுள்ளது. அர்மேனியாவில் சதுரங்கத்தை பிரபலப்படுத்திய பெருமை டைக்ரானுக்கு தான் உண்டு. அர்மேனியா இனப்படுகொலை 20ஆம் நூற்றாண்டின் மிக பெரிய சோகங்களில் ஒன்றாகும். 1915ஆம் ஆண்டில் ஓட்டோமன் அரசாங்கம் வெகுஜன கொலை மற்றும் 1.5 மில்லியன் அர்மேனியர்களை இடம்பெயர ஏற்பாடு செய்தது. அர்மேனிய இனப்படுகொலை மில்லியன் கணக்கான அர்மேனியர்களை கடக்க கட்டாயப்படுத்தியது. சுமார் 5.6 மில்லியன் அர்மேனிய மக்கள் வெளிநாட்டில் வாழுகின்றனர். இது 3 மில்லியனாக இருக்கும் அர்மேனியாவின் மக்கள் தொகையை விட அதிகமாக உள்ளது. அர்மேனியா உலகில் மிக பழமையான வைன் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றாகும். அர்மேனியா மற்றும் ஐரிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் குழு 2007ஆம் ஆண்டில் அரேனி 1 குகை வளாகத்தில் 6100 ஆண்டுகள் பழமையான வைன் தயாரிக்கும் இடத்தை கண்டுபிடித்தனர். இந்த வைன் தயாரிக்கும் இடம் பார்த்திங்கன்னா உலகிலேயே மிக பழமையானது. 2008ஆம் ஆண்டில் 5500 ஆண்டுகளுக்கு முந்தைய உலகின் மிக பழமையான தோல் ஷூ அதே குகையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அரேனி 1 ஷூ இப்போது அர்மேனியாவில் வரலாற்று அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அர்மேனியாவின் மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள உலகின் மிக பெரிய ஏரிகளில் ஒன்றான செவன் ஏரி பார்வையிடத்தக்கது. செம்ம வியூல. உலகின் முதல் தேவாலயம் அர்மேனியாவில் தாங்க கட்டப்பட்டது. ஹோலி எச்சிமியாட்சின் 4ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் உலகில் கட்டப்பட்ட முதல் அரசு தேவாலயம் ஆகும். இந்த இடம் பார்த்திங்கன்னா அர்மேனியாவில் உள்ள அனைத்து தேவாலயங்களுக்கும் தலைமையாகும். மேலும் இது உலகிலேயே அதிகம் பார்வையிடப்பட்ட புண்ணிய தலங்களில் ஒன்றாகும். லவாஷ் அர்மேனியாவில் பரவலாக உண்ணப்படும் ஒரு ரொட்டி. ஒரு டானிர் அதாவது ஒரு நிலத்தடி பூமி அடுப்பில் தான் இது சுடப்படுகிறது. மாவு, உப்பு மற்றும் தண்ணீரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 1 வருடம் வரை இதை வைத்திருக்க முடியுமா? மிகவும் ஆச்சரியமாக தான் இருக்குல்ல.
அர்மேனியாவோட இரவு உணவு அட்டவணைகள் எப்போதும் சுவையான தட்டையான ரொட்டியின் பெரிய குவியல்களால் நிரப்பியுள்ளன. லவாஷ் இந்த தேசிய உணவு பார்த்திங்கன்னா 2014 முதல் யுனெஸ்கோவின் அருவமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. நம்ம ஊர் இட்லியை விட சுவையாக இருக்குமோ? அர்மேனியாவின் தேசிய சின்னங்களில் ஒன்று பாதாமி, அதாவது ஏப்ரிகாட். அர்மேனியாவின் கொடியில் ஆரஞ்சு நிறம் உண்மையில் பாதாமி சின்னத்தை குறிக்கிறது. நீங்கள் சந்தைகளில் நடக்கும்போது உலர்ந்த பாதாமி, புதிய பாதாமி, பாதாமி சுவையுடன் கூடிய வைன், பாதாமி சாறு மற்றும் நீங்கள் நினைக்கும் வேறு எதையுமே எல்லா விதமான பாதாமி பழங்களை விற்கும் விற்பனையாளர்களை காணலாம். டுடுக் இது அர்மேனியாவின் தேசிய இசைக்கருவியாகும். இதுவும் பார்த்திங்கன்னா பாதாமி மரத்தினால் ஆனது தான். எரேவன் இளஞ்சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கையாகவே வண்ணமயமான எரிமலை கற்களாலான அவை மாறுபட்ட இளஞ்சிவப்பு நிற நிழல்களால் ஆனவை. எனவே அவளுக்கு இளஞ்சிவப்பு நகரம் என்ற பெயரை கொடுத்தது. அது மட்டுமல்ல, உலகின் பழமையான தலைநகரங்களில் ஒன்று அர்மேனியாவில் உள்ள அர்மேனியாவின் தற்போதைய தலைநகரான எரேவன். அதிகாரப்பூர்வமாக அறியப்பட்ட சுமார் 2800 ஆண்டுகளின் வரலாற்றை கொண்டுள்ளது. இது ரோமுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பே கிமு 782 கட்டப்பட்டுள்ளது. அர்மேனியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க 5 முக்கியத்துவம் வாய்ந்த தலங்கள் உள்ளது. இது மட்டுமல்ல, இது யுனெஸ்கோவில் உலக பாரம்பரியம் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அர்மேனிய எழுத்துக்களுக்கு நினைவு சின்னம் உண்டு. 2005ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா அர்மேனிய எழுத்துக்கள் அதன் 1600வது பிறந்தநாள் கொண்டாடிச்சான். அதிகாரிகள் அந்த எழுத்துக்களை சித்தரிக்கும் 39 கற்களை உருவாக்கி அந்த எழுத்துக்களை உருவாக்கின மனிதர் மெஸ்ரோப் மாஷ்டாட்ஸ் அவரோட இறுதி ஓய்வு இடத்திற்கு அருகிலே வச்சிட்டாங்களாம். 27 கிலோமீட்டர் சரிவுகளை கொண்டுள்ளது அர்மேனியோட முக்கிய ஸ்கீ ரிசார்ட். அர்மேனியாவோட காக்னாக் பிராண்டி வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு பிடித்த பானம். சர்ச்சிலின் பிராண்டி மீதான காதல் ஒருபோதும் ரகசியமாக இருந்ததில்லையா. 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் பிரதம மந்திரிக்கு உண்மையிலேயே பிடித்த அர்மேனியாவோட காக்னாக் பிராண்டி டசன் கணக்காக பெட்டியில் ஏற்றி வின்ஸ்டன் சர்ச்சிலுக்காக அனுப்பினாங்களாம். பறவை பார்வையாளர்களுக்கு பார்த்திங்கன்னா அர்மேனியா ஒரு ஸ்வர்க்கம்னே சொல்லலாங்க. அர்மேனியாவில் மொத்தம் 359 வகையான பறவைகள் உள்ளன. அவற்றில் 14 அர்மேனியாவில் அரிதானவை மற்றும் இனங்கள் எண்ணிக்கையில் அவை சேர்க்கப்படவில்லை. கின்னஸ் உலக சாதனைகளின்படி தாத்வேயின் ரோப்வே முழு உலகிலும் மிக நீண்ட இடைவிடாத இரட்டை பாதையில் கேபிள் ரோப்வே ஆகும். இது 5752 மீட்டர் நீளம் கொண்டது. தாத்வேயின் ரோப்வே தாத்வே மடத்தை ஹலிசோர் கிராமத்துடன் இணைக்கிறது. அதிசயமான காட்சிகளுடன் இது பார்வையாளர்களை வியக்க வைக்கிறது. அர்மேனியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நாரை கிராமமே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரை சுமார் 650 ஜோடி வெள்ளை நாரைகள் அர்மேனியாவோட ஈரநிலத்தை ஒட்டி கிராமங்களுக்கு செல்கின்றன. அவற்றின் மிக பெரிய கூடுகள் பல மின் கம்பங்களில் மேல் தான் நீங்கள் பார்க்க முடியும். சாலையிலிருந்து பார்த்தாலே நீண்ட வரிசையில் ரொம்ப அழகாக தெரியுமா. மேலும் கூடுகள் மிக பெருசாக இருக்கிறனால சிட்டுக்குருவிகள் போன்ற வேறு சில சிறிய பறவைகள் கூட பெரிய நாரையோட கூட்டிலிருந்து தன்னோட கூட்டை அமைச்சுக்குமா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குமா. மாதுளைகள் அர்மேனியர்களோட வாழ்க்கையின் ஒரு முக்கிய சின்னமாகும். அர்மேனியர்களோட புராணங்களில் மாதுளைகள் கருவுற்றல் மற்றும் மிகுதத்தை குறிப்பதாக சொல்கிறது. ஒவ்வொரு முதிர்ந்த மாதுளையிலும் பார்த்திங்கன்னா 365 விதைகள் உள்ளன. ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஒன்று என்று பாரம்பரியம் சொல்கிறது. அர்மேனியாவில் பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் எந்த பாகுபாடுமே இல்லையா. அர்மேனியாவில் உள்ள அனைத்து இடங்களுக்கான டிக்கெட்டுகள் வேறு சில நாடுகள் போலல்லாமல் உள்ளூர் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரே மாதிரியாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. உண்மையில் பார்த்திங்கன்னா அர்மேனியாவில் உள்ள அனைத்து தேவாலயங்களுக்கும் இலவச நுழைவு. இது உண்மையாகவே ஆச்சரியமான உண்மைதான் இல்லையா.
ஆனால் கார்னி கோயில் போன்ற சில இடங்களுக்கு மட்டுமே நுழைவுச்சீட்டுக்கு ஒரு சிறிய கட்டணம் தேவைப்படுகிறது. மற்ற எல்லா தேவாலயங்களுக்கும் ஃப்ரீ. அர்மேனியாவில் என்னோட பயணித்த எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற உலக நாடுகளோட சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம க்ரோ ஸ்ட்ராங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் அமுக்குங்க. நன்றி.